ஓம் நமச்சிவாய நாராயணா. நாதந்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோ காணொளியில் கும்பராசிக்கு கொடுத்து வைத்தவர்கள், என்ன கும்பராசி கொடுத்து வைத்தவர்கள், ராகு கேதுடைய பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சார், ஜென்மத்தில் ராகு வருது, 7ஆம் இடத்துல கேது வருகிறது. இது எப்படி அற்புதமாக இருக்கும் அப்படின்னா, கொடுத்து வைத்தவர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் பாருங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு கேது பெயர்ச்சி இந்த மாதமே அடைந்து விட்டார்கள். திருக்கணிதம்படி வருகிற 20ஆம் தேதி ராகு கேதுவுடைய பெயர்ச்சி. மிக பலமான கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மிக மிக பலமான கிரகங்கள். 9 நவக்கிரகங்களிலும் கேது பகவான் மிக மிக பலம் புரிந்தவர். அதுக்கடுத்தால் ராகு வருவார். அதுக்கடுத்தால தான் செவ்வாய், சனி, சூரியன், புதன், குரு எல்லாரும் வருவாங்க. கேது தரும் அற்புதமான ஞானத்தையும், ராகு தரும் மிக பெரிய பிரம்மாண்டமான பொருளாதார வெற்றியும் இந்த ஆண்டு சேர்ந்து அனுபவிக்க போறீங்க. குரு பார்த்த ராகு, என்ன அற்புதம் நடக்கும். குரு பகவான் தாம் 9ஆம் பார்வையாக, குருவுக்கு ரொம்ப விசேஷமான பார்வைங்கிறது 5, 9. 7ஆம் பார்வை நல்லா இருக்கும், இருந்தாலும் அந்த 5, 9ஆம் இடத்துடைய பார்வை மிக மிக விசேஷமாக இருக்கும். குருபெயர்ச்சி வேற இந்த 30ஆம் தேதி இருக்கிறது. அப்போ குரு பகவான் ராகை பார்க்கறால் ராகு சுபத்தன்மை அடைந்து பல பிரம்மாண்டமான இழந்த செல்வங்களை மீட்க போகிறீங்க. ஜென்மச்சனி விலகிவிட்டது, பாதகச்சனியாக இருக்கிறார். சனி பகவான் ராசிநாதன் 2ஆம் இடத்திலிருந்து மீன ராசியில் குரு பகவான் வீட்டில் இருக்கிறார். சுபர் வீட்டில் இருக்கிறதுனால பெரிய கெடுதல் இல்லை. ஜென்மச்சனிங்கிறது தொல்லைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகி கொண்டிருக்கிறது. படிப்படியாக நிவர்த்தியாகி கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த 5 வருடத்தில் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், பொருளாதார சிக்கல்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கிரகம் ராகு தான். கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது 7ஆம் இடத்தில் இருந்தால் நண்பர்கள், மனைவி வழி, பங்குதால் வழியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி கேது ஒன்றும் பெரிய லெவலில் உங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சியோ பெரிய பொருளாதார வெற்றிகளை கொடுக்க மாட்டார். கேது ஒரு ஞானக்காரர். அவரை ஞானத்தை மட்டும்தான் போதிப்பார். அப்புறம் ராகு தான் உங்களுக்கு நம்ம சொல்கிறேன், ராகு தான் உங்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லுவோம். குரு பார்த்த ராகு, குரு பார்க்குறார் 9ஆம் பார்வை, விசேஷமான பார்வை. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இழந்த இந்த 5 வருடத்தில் இழந்த பொருளாதாரம் மீட்கும். இழந்த சொத்துக்களை திரும்ப வாங்க போகிறீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பங்குதாரர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு. பங்கு சந்தையில் லாபம். ஏற்றுமதி இறக்குமதியில் அதிகமான லாபங்கள். சொத்து வாங்குறதில் லாபங்கள், கொடுக்குற வாங்குறதில், கொடுத்தாலும் சரி நீங்கள் வாங்கினாலும் சரி எதிர்பார்க்காத தன லாபங்கள் வரும். இடம் வாங்கி போட்டிருந்தேன், விற்கலாமான்னு போனேன், இந்த வருஷம் விற்கலாமான்னா நல்ல விலைக்கு போகும். வீடு கட்டியிருந்தேன், பாதியிலே நிப்பாட்டிட்டு பொருளாதாரம் வருமா, வீடை முடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கேட்ட இடத்தில் லோன் வரும். நீங்கள் வீடு கட்டி பால் காய்ச்ச போகிறீங்க. இப்படி நீங்கள் நினைத்த 5 வருடத்தில் பட்ட எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகக்கூடிய, கொடுக்கக்கூடிய நிலைமையில் ராகு இருக்கிறார். ராகுனாலே பிரம்மாண்டங்க. இந்த 1 ரூபா 2 ரூபாலாம் கொடுக்க மாட்டார். 1000 கோடி 2000 கோடி தான் கொடுப்பார். அதே மாதிரி கெடுக்க நினச்சாலும் தெருமுனைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவார். அந்த மாதிரி பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தரக்கூடிய இடத்தில் ராகு, குரு பார்த்த ராகு இருக்கிறனால தான் ஜென்மச்சனியும் விலகிவிட்டதுனால பொருளாதாரத்தில் நினைத்து பார்க்காத பெரிய வெற்றிகள் இந்த கும்பராசிக்கு கிடைக்க போது. வருகிற மே மாதத்திலிருந்து குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நடக்கிறனால மேக்கு அப்புறம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். 7.5 சனியின் முழுமையான பாதிப்பிலிருந்து இன்னும் விடைபெறவிட்டாலும் பாதகச்சனி ஒன்றும் பெரிய லெவலில் கவலைப்படுத்தாது. கவலைப்பட வேண்டாம்.
ஜென்ம ராகுவாக இருக்கிறாரே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. ஜென்ம ராகு இருந்தாலும் குரு பார்த்த ராகு, குரு பார்க்கிறார். குரு பார்த்த ராகு சுபத்தன்மை அடைந்து பெரிய பொருளாதாரம், எதிர்பார்க்காத தன வெற்றிகள், பொருள் வெற்றிகள், வேலை வாய்ப்பு, எல்லா விஷயத்திலும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கலோ அதை விட அதிகமாக 1 மடங்கு 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு தரக்கூடிய நல்ல ராகு கேது பெயர்ச்சியாக இருக்கிறது. ராகு உங்களுக்கு கொடுக்க கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறார். கேது 7ஆம் இடத்திலிருந்து ஞானத்தை மட்டும், கேது 7ஆம் இடத்திலிருந்து ஞானத்தை மட்டும்தான் தருவார். கேதுட்டிருந்து நீங்கள் பெரிய லெவலில் எந்த விஷயங்களும் எதிர்பார்க்காதீங்க. நண்பர்கள், மனைவி வழி கூட்டாளிகள், பங்குதாரர்கிட்ட கொடுக்கல் வாங்கல மற்ற விஷயங்களில் கவனமாக இருந்தால் கேது பெரிய லெவலில் உங்களுக்கு எடுக்க மாட்டார். ராகு கொடுத்து கொண்டே இருக்க போகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.